பையனை இழந்துட்டு சாரின்னு சொல்ற வார்த்தை என்ன சார் வார்த்தை? பொதுமக்கள் கண்ணு முன்னுக்கே தூக்கல ஓடுங்க. அப்படியே வச்சு கொள்ற அளவுக்கு என்ன சார் தப்பு பண்ணிட்டு? ஒரு உயிரை காப்பாத்துற காக்கி சட்டைய ஒரு உயிரவே பப்டியில ஓட்டு அடிச்சு எடுத்துருக்கிறாங்க சார். ஆனா அந்த அம்மா நகை கொண்டு வந்துச்சா கொண்டு வரலையா அது தெரியாது. நீங்க நகை குடிச்சோம்னு சொல்றல, நீ கூட்டத்துக்கு வர வட்டத்துக்கு கூட என் நகை போச்சுன்னு வந்திருக்கணும்ல. ஒரு சந்தேக கேஸ்ல கோயில இருந்து புடிச்சு கொடுத்தாங்க. பையன் நல்ல பையன், அப்படியா பையனே இல்ல. நாங்க இவ்வளவு பண்ணித்தரோம்னு சொல்றோமே, இதனை ஏத்துக்கிறேன்னு சொன்னா உன்னை எந்த ஊரை விட்டு நான் ஒதுக்கி வச்சிருவேன் அப்படின்னு சொல்லி டிஎம்இ சொல்றாங்க. டிஎம்இ மிரட்டி தான் கூட்டி போனதே. ஒண்ணு வேண்டாம் சார், அவன் எத்தனை பணம் கொடுத்தாலும் உயிர் வருமா? இந்த வீடை வச்சு பணத்தை வச்சு உயிர் வந்துருமா? 10 நாளாச்சு சார் நான் சாப்பிட்டு அவரை நினைச்சு வாய் நிறைய அத்தைன்னு கூப்பிடுவேன். அதை கூப்பிடுறதுக்கு ஆள் இல்ல. அஜித்தினுடைய மரணம் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு 25வது மரணம். இங்க இருக்கிற முதலமைச்சர் சாரி என்ற வார்த்தையோடு முடித்துக் கொள்வார் என்று சொன்னார். இந்த நிர்வாகம் எவ்வளவு மோசமாக இருக்கிறது என்பதுதான். பணத்தை வைத்துக் கொண்டு பிணத்தின் மீது பேரம் பேசுகிற ஒரு காட்டு முராண்டி அரசுதான் இந்த சாரி திமுக அரசு. துரதிருஷ்டவசமா சில மனித மிருகங்கள் கடுமையா தாக்குறதுனால நம்முடைய மகன் அஜித்குமார் அவர்கள் மரணம் அடைஞ்சிட்டாங்க. தைரியமா இருங்கம்மா, உங்களுக்கு நீதி கிடைக்கின்ற வரை அதிமுக உங்களுக்கு துணை நிற்கும், நாங்களும் உங்களுக்கு துணை நிற்போம்.